வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 3 பிப்ரவரி போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்னிங் என்னுடைய ஸ்பெஷல் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது 50% வந்து 18% டேரிஃப் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மார்க்கெட் ஒரு பிக் கேப் அப்பு 26,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் 26,000 கண்ணில் கூட நம்ம பார்க்க கிடையாது. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். பட் ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இது எப்படின்னா பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஒரு கிளியர் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆகலை. ஹையில் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா ஓகே, ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓப்பன் ஆன இடத்துக்கும் க்ளோஸ் ஆகிருக்கிற இடத்துக்கும். இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன, இனிமேல் எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குதா? இந்த ஒரு வருஷமாக வந்து பாசிட்டிவ் நியூஸ்லாம் எல்லாமே வந்துருச்சு. இனிமேல் வந்து மார்க்கெட் ஏறுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களா யூஎஸ் கூட அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சிலாம் நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரேட் டீலை பற்றி பார்த்துடலாம். அதாவது நம்ம இன்னைக்கு மார்னிங் என்னுடைய வீடியோவில் நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் அந்த ட்ரேட் டீலை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய கொஷின்ஸ் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, நம்ம இந்தியாவுடைய விவசாயிகளை நான் வந்து அடகு வைக்கிறதுக்கு விரும்பலை. நான் வந்து அந்த ட்ரேட் டீல் அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் கண்டிஷன்லாம் வந்து பார்க்கும்போது இந்திய விவசாயத்தில் வந்து நிறைய அவங்களுடைய ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறதுக்கு வரங்கிறாங்க. அதனால் நான் வந்து இந்திய விவசாயிகளின் நலனை நான் வந்து பாதுகாக்க விரும்புகிறேன். அதனால தான் வந்து இந்த ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு நம்ம பிரைம் மினிஸ்டரே சொன்னார். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாக கூட இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு ட்ரேட் டீல் சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரேட் டீலில் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, $500 பில்லியன் இந்தியா வந்து வர்த்தகம் பண்ண போறாங்க நம்ம அமெரிக்கா கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் உடைய எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல், கோல்ட் அண்ட் மெனி அதர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே வந்து இந்தியாவில் நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து 0% கூட ஃபார்மர்ஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ண கிடையாது. இது கவர்மெண்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார்மரோட இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் வந்து 0% கூட காம்ப்ரமைஸ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபார்மர் கூட வந்து 0% கூட நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண கிடையாது. ஓகே, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க. அப்போ எதற்காக 6 மாதத்துக்கு முன்னாடி 7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு ஆன்சரை கொடுத்தாரு. அதாவது அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து செல் பண்ணாங்கன்னா நம்ம இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அதனால வந்து ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணல அப்படின்னு எதற்காக அப்போ சொன்னார். இப்போ எதுக்காக அவங்கள உள்ள அலோவ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்ததாக க்ரூட் ப்ரைஸ் ரஷ்யாவில் ரொம்ப நம்ம சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதே தான் வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரிட்டு சொல்லியிருந்தாங்க. சீப்பாக வந்து நம்ம ரஷ்யாகிட்ட வந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு நாம் போயிட்டு வெனிசுலாகிட்ட ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ அது என்ன ப்ரைஸுக்கு நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ரஷ்யாகிட்ட வாங்குற ஆயில் ப்ரைஸோட குறைவான ரேட்டுக்கு நம்ம வெனிசுலாகிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரியான கொஷின் மார்க் வந்துருக்குது. இதுக்கும் கவர்மெண்ட் வந்து ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. 8 நாடுகள்ல இருந்து நம்ம வந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரஷ்யாகிட்ட ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட குறைவான ரேட்டுக்கு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது என்ன ப்ரைஸ், ரஷ்யாகிட்ட இருந்து என்ன ப்ரைஸுக்கு வாங்கணும், இப்போ என்ன ப்ரைஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கிளியர் டீட்டெயில் கிடையாது. ஓகே, அதுக்கு அடுத்ததாக $500 பில்லியன் உண்டான வேல்யூவான ப்ராடக்ட் வந்து அமெரிக்கா இந்தியாவில் செல் பண்ணுது அப்படின்ட்டு ட்ரம்ப்பே சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒரு வருஷமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிடையாது. இது வந்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸுக்கு, ஒரு வருஷத்துக்கு $500 பில்லியன் நாம் வந்து அமெரிக்கன் கூட்ஸை வந்து நம்ம வாங்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குது. அதுக்கு அடுத்ததாக யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி டெக்னாலஜி, எனர்ஜி, அக்ரிகல்ச்சரல், அதர் ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து இந்தியாவில் செல் பண்ணும்போது
நாம மேக் இன் இந்தியா அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சோமே. அதாவது இந்திய பொருளை வச்சு நம்ம இந்தியாவை வந்து வளப்படுத்தணும் அப்படின்ட்டு நாம சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சோமே, அதனுடைய திட்டம் இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ இந்த ட்ரேட் டீலுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. இப்போ ரொம்பவும் டீப்பாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டோ ஜோன்ஸ் 1%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.5%, S&P 500 0.5% நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி 4% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 50% டேரிஃப்லேருந்து 18% டேரிஃப் கொண்டு வந்த நம்ம இந்தியாவே வந்து 2.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனால் ஜப்பானுடைய மார்க்கெட்டு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. என்ன ஆனந்தம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய டேரிஃப் வந்து 15%, ஜப்பானுக்கு வந்து 15% டேரிஃப், நம்ம இந்தியாவுக்கு 18% அப்படிங்கும்போது அவங்களுடைய ப்ராடக்ட் இன்னமும் அதிகமாக சேல் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த மார்க்கெட் ஏறி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் நியூஸாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் வேற என்ன நியூஸ்ன்றது நான் ரொம்ப ஸ்டடி பண்ண கிடையாது. ஷாங்காய் இண்டெக்ஸ் இன்னைக்கு 1%, அந்த ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% நியர்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் 1000 பாயிண்ட் ஹையில் இருந்துச்சு. ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது 1200 பாயிண்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது 700 800 பாயிண்ட் தான் கையில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா. அதாவது 26,000 கால் ஆப்ஷன் நேற்று க்ளோஸ் ஆனது ₹1.50 க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆனது 450 ரூபாயிலிருந்து 470 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட்டு அது அந்த ரேட்டில் சஸ்டெயின் ஆக கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்லேயே வந்து 250 ரூபா, 200 ரூபா, 150 ரூபா அது மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஹைலி வாலடைல். அதாவது எஸ்டர்டே வந்து ஃபார் அவேல இருக்கிற கால் ஆப்ஷன் ஏதாவது செல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஏதாவது செல் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு மார்னிங் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிக் கேப் அப். ஓகேங்களா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து பொழைச்சிருப்பாங்க. ரைட். இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் 4205 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 83,739 வந்து செட்டில் ஆகுது. இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 85,871. அந்த ஹையிலிருந்து க்ளோஸ் ஆனது நியர்லி 2000 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்த ஹையிலுக்கும் க்ளோஸ் ஆனதுக்கும் 2000 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 2.54% ஹையில் போயிருக்குது. நிஃப்டி 639 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 2.55%, 25,727 செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்த ஹை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,340. ஓகேங்களா. 26,340க்கும் 25,727 க்ளோஸ் ஆகுது. நியர்லி 600 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து நியர்லி 600 பாயிண்ட்ஸ் ஹைலேருந்து க்ளோஸ் ஆன ரேட்டுக்கு வந்துருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அதாவது ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணிக்குது. 61,765 ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிக்குது. இன்னைக்கு ஒரு கட்டத்தில் வந்து 1700 பாயிண்ட் ஹையில் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஃபார்மா செக்டார் 3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா எனர்ஜி 4.5% ஹையில் போயிருக்குது. மற்றபடி வந்து ரியாலிட்டி நியர்லி 3%. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு வந்து நல்ல க்ரீனில் இருக்கும். நியர்லி 2% இருந்து 4% வரையுமே இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ருபி இன்னைக்கு வந்து 90.27 வந்துருக்குது. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு ஆஃப்டர் 9 மந்த்துக்கு அப்புறம் ஒரு பிக் கேப் அப், பிக் ரேலியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ருப்பியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது. இந்த ரீசெண்ட் டேஸில் 90.27 செட்டில் ஆகுது. எஸ்டர்டே வந்து 91.51 செட்டில் ஆயிருந்துச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸ் தேர்ட் குவார்டர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 4066 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 5200 crore. ஸோ நியர்லி 1200 crore எக்ஸ்பெக்டேஷனோட குறைவாக கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ஐஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் 11,318 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 11,300 crore.
நெட் ப்ராஃபிட் தான் வந்து 5.6% டவுன் ஆயிருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது என்ஐஐ, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து கோல்டு, இன்னைக்கு கோல்டு வந்து 7% ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதாவது எஸ்டர்டே வந்து யூடர்ன் போட்டுருச்சு. எஸ்டர்டேவே டவுன் ஃப்ரீஸ்லேருந்து யூடர்ன் போட்டுச்சு. சில்வரும் டவுன் ஃப்ரீஸ்லேருந்து யூடர்ன் போட்டுச்சு. இன்னைக்கு கோல்டு வந்து 7%, சில்வர் 13% போயிருக்குது. அதாவது கோல்டு வந்து $4,950 வந்துருச்சு. சில்வர் வந்து $87 பெர் அவுன்ஸுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு நியர்லி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு நான் காலையில் சொன்ன மாதிரி எல்லா அஸ்திரமும் யூஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் பிப்ரவரியிலேருந்து இந்த பிப்ரவரி வரையும் ஐடி கட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் 12 lakhs வரையும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்ட்டு லாஸ்ட் பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக August 15 அன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணாங்க. 2 ஸ்லாப் தான், 5% அண்ட் 18% தான் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்மோஸ்ட் 4 times வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 15 days பேக் யூரோப்பியன் யூனியன் கூட ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ யூஎஸ் கூட ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்டும் ஒரு வழியாக வந்துருச்சு. இந்த இதில் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா. வேற எதுவும் நெகட்டிவ் நியூஸ் கிடையாது இந்த ரீசன்ட் டேஸில். ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு தேவையான அனைத்து நற்செய்திகளும் எல்லா பாசிட்டிவ் நியூஸும் வந்துருச்சு. இனிமேலும் நம்ம மார்க்கெட்டு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போச்சு அப்படின்னா நத்திங் டு ஒரி, மார்க்கெட்டு நல்லா இருக்கும். இல்லை மார்க்கெட்டு ஏறல, மறுபடியும் வந்து எஸ்டர்டே க்ளோசிங் 24,950 ஆர் 25,000, அந்த 25,000 பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா வேல்யூஷன். ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து ஹை பிஇயில் இருக்குது. எல்லா ஸ்டாக்குமே வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த் இல்லாத ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது தான் கிளியராக தெரியும். ஓகேங்களா. ஸோ இனிமேல் மார்க்கெட்டு ஏறாமல் இறங்குச்சு அப்படின்னா வேல்யூஷன் ப்ராப்ளம் மட்டும்தான், பிஇ தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா. இங்கேருந்து மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா நத்திங் டு வரி, மார்க்கெட் நல்லாயிருக்கும். இப்போ டெக்னிக்கலாக நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000 தான். ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் 26,000 தான். ஏன்னா நீங்கள் வந்து 26,340 வந்துச்சு, ஆனால் அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. ஓகேங்களா. அங்கே யாருமே வந்து ரியலைஸ் பண்ண கிடையாது, 26,000 ரியலைஸ் பண்ண கிடையாது. ஸோ அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ 26,000ங்கிறது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,500 தான் சொல்லணும். அதுதான் வந்து ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்த லோ இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனிவே டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டில் பொறுத்த வரையும் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் ஆனது ஆல்மோஸ்ட் லோவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறது, பேரிஷ் கேண்டில் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. இப்போ இருக்கிற சப்போர்ட், அதாவது இன்ட்ராடே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,600 அரௌண்ட் சொல்லலாம். 25,600 அரௌண்ட் இப்போ இருக்கிற சப்போர்ட்டு. ஒரு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000. ஆக்சுவலாக இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ் கேண்டிலோடைய 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வருது 26,000. ஸோ 26,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னா இந்த 25,650 தென் 25,600 இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். பட் இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க. என்ன கேப்பு, எஸ்டர்டே க்ளோசிங் 25,100, இன்னைக்கு ஓப்பனிங் 26,000, சாரி லோட் கூட வச்சுக்காங்க 25,650. ஸோ 550 பாயிண்ட்ஸ் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் ஆகும். அது என்னைக்கு அப்படிங்கிறது தெரியாது, ஒரு நாளைக்கு ஃபில் ஆகும்.
ஓகே, இப்போ இருக்கிற சப்போர்ட் 25,650 டு 25,600, ரெசிஸ்டன்ஸ் 26,000. இது வந்து டே கேண்டில் வச்சு நான் சொல்கிறது. இது வந்து 1 ஹவர் கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன். 1 ஹவர் கேண்டிலுக்கு அதாங்க காட்டுது. 1 ஹவர் கேண்டிலுக்கு அதான் காட்டுது. பட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,850ங்கிறது ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,900, அதுக்கப்புறமா 59,800, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 59,250, ரெசிஸ்டன்ஸ் 60,250. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.